Hello viewers, welcome to Mint Puriyalan channel. இது பவர் ஆட்டோமேட் பற்றின ஒரு புது சீரிஸ். நம்ம ஏற்கனவே பவர் ஆப்ஸ் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பவர் ஆப்ஸ் மாதிரி பவர் ஆட்டோமேட்டும் பவர் பிளாட்ஃபார்மில் ஒரு அப்ளிகேஷன். ஸோ பவர் ஆட்டோமேட் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், பவர் ஆட்டோமேட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது மைக்ரோசாஃப்ட் பவர் ஆட்டோமேட் ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் 3rd சாப்டர் பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் அந்த வீடியோட எண்டில் நான் கடைசியாக சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவை டீச்சர்ஸ் எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதை வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்குன்னு பார்த்துருப்போம். இப்போ அதை இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆட்டோமேட்டட் ஃப்ளோவாக மாற்றுறதுக்கு தான் இந்த ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பவர் ஆட்டோமேட்டை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் இருக்குது, அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நம்ம பிஸ்னஸில் ஏதாவது ஃபாலோ பண்ணுறோம், நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஃபாலோ பண்ணுறோம், அதை நம்ம ஈஸியாக ஆட்டோமேட் பண்ண முடியும். அண்ட் ஆட்டோமேட் பண்ணுறதுனா என்னென்னா, நமக்கு மேனுவலாக பண்ணுற எல்லா டாஸ்க்கும் நம்ம வந்து இதில் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கும் நம்ம வந்து உங்களுக்கு இந்த டாஸ்க் இருக்குது, இதை நீங்கள் இன்னுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு மெயில் அனுப்புகிறோம், அந்த மாதிரி டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். அண்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம டேட்டாஸை மூவ் பண்ணுறது வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக ஒரு சில டாஸ்க் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்ரி மந்த்துன்ட்டு வந்து என்னோடய டேட்டாஸை நான் வந்து ஆர்கைவ் பண்ணணும், ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டாஸ்க்லாம் நம்ம வந்து பவர் ஆட்டோமேட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் வரும்போது அந்த ஒர்க் ஃப்ளோ ரன் ஆகிட்டு அதை காப்பி பண்ணி ஆர்கைவ் பண்ணுறது, இந்த ப்ராசஸ்லாம் பண்ண முடியும். அண்ட் பவர் ஆட்டோமேட்டோட ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா, இதில் நம்ம வந்து 5000+ டேட்டா சோர்ஸஸை கனெக்ட் பண்ண முடியும். அதாவது ஷேர் பாயிண்ட், எக்ஸல், ஒன் டிரைவ், கூகுள் ஜிமெயில், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு கனெக்டர்ஸை வந்து பவர் ஆட்டோமேட்டில் யூஸ் பண்ண முடியும். இதில் நிறைய ஃப்ரீ கனெக்டர்ஸும் இருக்குது அண்ட் சிலது வந்து ப்ரீமியம் கனெக்டர்ஸாகவும் இருக்குது. அதை நம்ம டெமோ பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் பவர் ஆட்டோமேட் டாஸ்க்கை யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் டெஸ்க்டாப்லேருந்து ஒரு சில டாஸ்க்கு நம்ம பண்ண முடியும். இதுக்கு வந்து டெஸ்க்டாப் ஆட்டோமேட்னு ஒரு தனி கான்செப்ட் இருக்குது. அதை அடுத்து வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு ஃப்ளோனா என்ன அப்படின்னா, ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம அந்த டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல் அந்த சினாரியோஸ் எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ பிரின்சிபல் வந்து டீச்சர்ஸ்க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். நான் வந்து லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸை இந்த லிஸ்ட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்றத அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெயிலாக அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீச்சரும் அவங்க ஸ்டூடெண்ட் டேட்டாவை என்டர் பண்ண பிறகு பிரின்சிபலுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்றது கான்செப்டாக இருந்தால், ஒவ்வொரு டீச்சர்ஸும் நான் அப்டேட் பண்ணிவிட்டேன்னு மெயில் அனுப்புறதுக்கு பதிலாக ஒரு புது ஐட்டம் அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு சினாரியோ ஈவெண்ட் ட்ரிகர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் வந்து பிரின்சிபலுக்கு வந்துருச்சுன்னா அதுதான் ஆட்டோமேஷன் ப்ராசஸ். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ஃப்ளோ தேவைப்படுது. ஸோ இந்த ஃப்ளோ மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது: க்ளவுட் ஃப்ளோஸ், டெஸ்க்டாப் ஃப்ளோஸ், பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோஸ். இன்ட்ரடக்ஷனில் நான் சொன்னோம் இல்லையா, உங்கள் லோக்கல் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப்னு யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் டெஸ்க்டாப் ஃப்ளோஸ். அண்ட் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் இருந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்றது க்ளவுட் ஃப்ளோஸ். ஸோ க்ளவுட் ஃப்ளோஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பல கனெக்டர்ஸை கனெக்ட் பண்ணி ஜிமெயிலிருந்து ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகணும், எனக்கு ஜிமெயிலில் மெயில் வந்த உடனே அதை நான் அவுட்லுக்கு ஒரு நோட்டிஃபை பண்ணணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாமே ஆட்டோமேட் பண்ணலாம். அது க்ளவுட் ஃப்ளோஸ். டெஸ்க்டாப்பில் பண்ணுறதுலாம் டெஸ்க்டாப் ஃப்ளோஸ். அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோஸ், அதாவது நம்ம பவர் ஆப்ஸில் மாடர்ன் ட்ரிவன் ஆப்ஸ்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு சில பிஸ்னஸில் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணும், அது நெக்ஸ்ட்டு ஒரு அப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவரோட சூப்பர்வைசர் அதை ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட் காப்பி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸை வந்து ஒரு சீம்லெஸ்ஸாக ஒரு கரெக்டான ஃப்ளோவில் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோஸை யூஸ் பண்ணுவோம். இது பவர் ஆட்டோமேட்டில் வந்து ஒரு ஹை லெவல் கான்செப்ட். இதை நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, நிறைய இன்ட்ரடக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். இப்போ டேரெக்டாக ஒரு பவர் ஆட்டோமேட் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக புரியும். வாங்க டெமோக்குள்ளே போகலாம். ஸோ பவர் ஆட்டோமேட்டோட ஆன்லைன் லிங்க் வந்து make.powerautomate.com. இதுக்கு முன்னாடி flow.microsoft.com இருந்தது. இப்போ ரீசெண்டாக இவங்க வந்து make.powerautomate மாற்றிருக்காங்க.
பவர் ஆப்ஸோட லிங்க் make.powerapps.com. ஸோ அதுக்கு பேரலாக இதை மாற்றணுன்றதுக்காக இந்த சேஞ்ச் மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஃப்ளோ எப்படி கிரியேட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் நேவிகேஷனில் ஹோம், அப்ரூவல்ஸ், மை ஃப்ளோஸ், கிரியேட், டெம்ப்ளேட்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போனீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸை வந்து ப்ரீடிஃபைண்டாக வச்சுருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் அமேசான் வெதர் டு ஏமர் குரூப். ஸோ இது வந்து ஒரு ஸ்கெடியூல் ஃப்ளோ, அதாவது க்ளவுட் ஃப்ளோஸ்லேயே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ் இருக்குது. ஒரு ஈவெண்ட்டில் ட்ரிகர் ஆகிற ஃப்ளோஸ், இல்லை வந்து ஆட்டோமேட்டடாக ஒரு பர்டிகுலர் டைமில் ட்ரிகர் ஆகிற ஃப்ளோஸ், அந்த மாதிரின்னு. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிட்டு இன்றைக்கி வெதர் அப்டேட்டை யாமர் குரூப்பில் வந்து டைரெக்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கான இந்த ஃப்ளோ. ஸோ அடுத்து வர வீடியோஸில் இந்த டெம்ப்ளேட்ஸ்லேருந்து ஏதாவது 1-2 வீடியோஸை நான் ஓப்பன் பண்ணி அதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சினாரியோஸில் ஒரு புது ஃப்ளோஸை வந்து டைரெக்டாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸ்டார்ட் ஃப்ரம் பிளாங்க். ஸ்டார்ட் ஃப்ரம் பிளாங்க்கில் ஆட்டோமேட்டட் க்ளவுட் ஃப்ளோ, இன்ஸ்டன்ட் க்ளவுட் ஃப்ளோ, ஸ்கெடியூல் க்ளவுட் ஃப்ளோ. ஸோ க்ளவுட் ஃப்ளோஸ் பார்த்தோன்னே அதனோட 3 டைப்ஸ் தான் இந்த 3 ஃப்ளோவும். அண்ட் இது டெஸ்க்டாப் ஃப்ளோ அண்ட் ப்ராசஸ் அட்வைஸரோட வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ. ஸோ இது 3 க்ளவுட் ஃப்ளோஸோட டைப்ஸ். இது வந்து டெஸ்க்டாப் ஃப்ளோ, இது வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ. ஸோ இப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டட் க்ளவுட் ஃப்ளோ தான் வேணும். ஏன்னா இதுதான் ட்ரிகர்ட் பை அ டெசிக்னேட்டட் ஈவெண்ட். ஸோ நம்மளோட ஈவெண்ட் என்னென்னா ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் புது ஐட்டம் க்ரியேட் ஆன உடனே அந்த பிரின்சிபலுக்கு வந்து மெயில் ட்ரிகர் ஆகணும். ஸோ அதுக்கு இதுதான் ஆப்டான ஃப்ளோ. அண்ட் இன்ஸ்டன்ட் க்ளவுட் ஃப்ளோ எதுக்குன்னா, ஸோ எவ்ரி இயர் ஆர் எவ்ரி குவார்ட்டர் பிரின்சிபல் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு மெயில் அனுப்பணும்னு நான் சொன்னேன் இல்லையா, லிஸ்ட் ரெடியாக இருக்குது, நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மெயிலை வந்து பிரின்சிபல் அனுப்பும்போது ஒரு குவார்ட்டருக்கு அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து நோட்டிஃபை ஆகாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் க்ளவுட் ஃப்ளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம செகண்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஆட்டோமேட்டட் க்ளவுட் ஃப்ளோ வந்து நம்ம பார்ப்போம். சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். இன்ஸ்டன்ட் க்ளவுட் ஃப்ளோ வந்து அது கிடையாது, ஸ்கெடியூல் க்ளவுட் ஃப்ளோ தான் அது. இன்ஸ்டன்ட் க்ளவுட் ஃப்ளோ வந்து ஒரு பட்டன் மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் இருந்து அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுறது தான் இன்ஸ்டன்ட் க்ளவுட் ஃப்ளோ. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆட்டோமேட்டட் க்ளவுட் ஃப்ளோ பார்த்துலாம். இது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் வந்து டீச்சர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டீச்சர் நோட்டிஃபிகேஷன் இதுக்கு ஒரு மெயில் நேம் செட் பண்ணிவிட்டு அண்ட் சினாரியோஸோட என்ன ட்ரிகரில் மெயில் ட்ரிகர் ஆகணும் அப்படின்றத நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். இங்கே நமக்கு ப்ரீ பாப்புலேட்டாக சில ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே காட்டியிருக்கு. நம்மளோட சினாரியோஸில் வந்து ஐட்டம் ஷேர் பாயிண்டில் ஐட்டம் க்ரியேட் ஆகும்போது மெயில் ட்ரிகர் ஆகணும். ஸோ இங்கே வந்து கிரியேட்டட் ஆர் மாடிஃபைடு இருக்கும், கிரியேட்டட் இருக்கும். நமக்கு வந்து கிரியேட் ஆகும்போது தான் தேவை அப்படின்றதுனால நான் இதை சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நமக்கு இப்போ வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இங்கே வந்திருக்கும். இதில் வந்து when an item created அப்படின்னு சொல்லிட்டு சைட் அட்ரஸ் அண்ட் லிஸ்ட் நேம் கேட்கும். ஸோ சைட் அட்ரஸில் இங்கே நம்ம ஷேர் பாயிண்ட் சைட் அட்ரஸை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு நான் என்னெல்லாம் சைட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், என்ன சைட்லலாம் எனக்கு ஓனர் ஆக்சஸ் இருக்குது அப்படின்றது மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுட்டு அதை இங்கே ப்ரீ பாப்புலேட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு மென்பொறியாளன்ற ஒரு சைட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை இங்கே டேரெக்டாக பாப்புலேட் பண்ணியிருக்கு. நான் மல்டிபிள் சைட்ஸோட அட்மின்ஸாக இருந்தால் அந்த எல்லா சைட்டுமே இங்கே வந்து ப்ரீ பாப்புலேட் ஆகும். சம்டைம்ஸ் ஆகலை அப்படின்னா என்டர் கஸ்டம் வேல்யூன்னு கொடுத்து அந்த சைட் அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணினேன், அதில் உங்களுக்கு ரெக்வயர்ட் பர்மிஷன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுலேயும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த சைட் நேமை சூஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்டை நான் இங்கே சூஸ் பண்ண உடனே லிஸ்ட் நேமில் ஆட்டோமேட்டிக்காக இந்த சைட்குள்ளார இருக்க எல்லா லிஸ்ட்டும் வந்து பாப்புலேட் ஆகும். நாங்கள் ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு ஒரு தடவை காட்டிடுறேன். ஸோ இதுதான் அந்த மென்பொறியாளர்ன்ற அந்த சைட், அந்த ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஆல்ரெடி வந்து சில டேட்டாஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் க்ரியேஷனோட 3rd சாப்டரில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இதுக்கான ஆட்டோமேட்டட் ஃப்ளோவை பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டில் இப்போ புது என்ட்ரிஸ் ஆட் ஆகும்போது பிரின்சிபலுக்கு வந்து மெயில் போகணும், அது கான்செப்ட் வாங்க. ஸோ இந்த ஃப்ளோவில் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டு அண்ட் சைட் இது நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த லிஸ்ட்டில் ஒரு ஐட்டம் ஆட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு மெயில் ட்ரிகர் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து மெயில் தான். ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு மெயில் வந்து அவுட்லுக் மூலயமா வேணுமா, ஜிமெயில் வேணுமா, இந்த ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து அவுட்லுக் மெயில்னு போடுறேன்.
இதில் மெயில் மட்டும் போடுற உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டுறேன். ஸோ மெயில் கொடுத்த உடனே அவனுக்கு நார்மல் ஜிமெயிலுக்கு சென்ட் ஆகிற மெயில்ஸ், இல்லை அவுட்லுக்லேருந்து வர மெயில்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட மெயில் ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ நமக்கு இந்த சினாரியோஸில் வந்து ஒரு இது அவுட்லுக். ஸோ இந்த சினாரியோக்கு நான் சென்ட் இமெயில் வெர்ஷன் 2 இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சூஸ் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு அவுட்லுக்கில் எப்படி இமெயில் சென்ட் பண்ணுறோமோ அந்த எல்லா ஆப்ஷன்ஸும் வரும். ஸோ இப்போது இது டீச்சர்ஸ் நோட்டிஃபிகேஷன், அதாவது டீச்சர் இந்த ஐட்டமை ஷேர் பாயிண்ட்டில் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த இமெயில் வந்து பிரின்சிபலுக்கு போகணும். ஸோ சப்போஸ் பிரின்சிபலோட நேம் ஜெகனாக இருந்தால் பிரின்சிபலோட இமெயில் ஐடி நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே நியூ என்ட்ரி ஆடட் இன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் லிஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாடியில் அதை யார் ஆட் பண்ணால் அதனோட கண்டென்ட் என்ன, அந்த மாதிரி ஒரு சின்ன டெஃபினிஷன் இங்கே கொடுத்துடலாம். ஸோ இங்கே நம்ம கர்சரை கொண்டு வந்த உடனே நம்ம இந்த டைனமிக் கண்டென்ட் இந்த செக்ஷனுக்குள்ளே நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ண எல்லா காலம்ஸோட நேம்ஸும் இங்கே ஆட் விசிபிள் ஆகும். அதை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அது இங்கே கூட நம்ம சப்ஜெக்டில் கூட அதை எடுத்து வரலாம். அண்ட் டூவில் கூட இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு நேம், இப்போது ஏதாவது ஒரு பீப்புள் பிக்கர் நேம் இருந்தால் அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம ஷோ அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு இமெயிலோட மற்ற கண்டென்ட்ஸ் வரும். அதாவது சிசி, பிசிசி, இல்லை ஃப்ரம் அட்ரஸில் நம்ம வேறு ஏதாவது ஒரு ஷேர்ட் மெயில் பாக்ஸ் ஐடி அதை ஏதாவது ஆட் பண்ணோன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதனோட சென்சிட்டிவிட்டியை மாற்றலாம். ஸோ ரிப்ளை டு ஆப்ஷனில் என்ன இமெயிலுக்கு வரணும் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மெயிலோட இம்பார்ட்டன்ஸ் லெவல் நார்மலாக ஹை இம்பார்ட்டன்ஸாக லோ இம்பார்ட்டன்ஸாக இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த சினாரியோக்கு வரும் நம்ம. ஸோ நியூ என்ட்ரி ஆடட் இன் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் மார்க் லிஸ்ட், இப்படி இது வந்து ஒரு ஜெனரிக்காக இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து எந்த கிளாஸ்லேருந்து எந்த டீச்சர் அப்டேட் பண்ணாங்க அப்படின்றதே சப்ஜெக்ட் லைனில் கொண்டு வரலாம். ஸோ நியூ என்ட்ரிக்கு பதிலாக கிளாஸ் 10th அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ கிளாஸ் கோலன் இங்கே வந்து நம்ம அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் எந்த கிளாஸ் ஆட் பண்ணமோ அந்த கிளாஸோட வேல்யூ இங்கே ஆட் ஆகிடும். கிளாஸ் 10th என்ட்ரி ஆடட் இன் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் மார்க் லிஸ்ட். இங்கே ஹாய், அங்கே நேம் போட்டுக்கலாம். ஸோ மெயில் பாடி கண்டென்ட் நமக்கு எப்படி வேணுமோ அதை இங்கே எழுதிக்கலாம். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது கோட் வியூ. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் பாடி கண்டென்ட் அது ஒரு HTML எடிட்டர் மாதிரி மாறிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ், அப்புறம் டேபிள், அது மாதிரி ஏதாவது ஒரு ரிச் கண்டென்ட் எடிட்டர் மாதிரி கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த கோட் வியூக்கு மாறிட்டிங்கன்னா இது வந்து ஒரு HTML எடிட்டர் மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி டேபிளோ இமேஜோ எதை வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். அடுத்து வர வீடியோஸில் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். So this is only entry. So இங்கேயும் இந்த கிளாஸ் நேம் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அண்ட் யார் ஆட் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆடட் பை அந்த டீச்சரோட நேம். ஓகே, இப்போ நம்ம இமெயில் போர்டு எழுதியாச்சு. அண்ட் இதோட இப்போ இந்த டீச்சருக்கு அந்த ஐட்டமை வியூ பண்ணோம், ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு வியூ பண்ணோன்னா அந்த லிங்க்கும் நம்ம இந்த மெயிலே ஆட் பண்ணிட்டா அவங்க திருப்பி ஷேர் பாயிண்ட் போய் லாகின் பண்ணி அந்த லிஸ்ட்டை தேடி அந்த என்ட்ரியை பார்க்கறதுக்கு பதிலாக இங்கே டைரெக்டாக அந்த ஐட்டமோட லிங்க்கை கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல வியூ த ஐட்டம் ஹியர்னு கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி இருக்கும். இந்த ஹைப்பர் லிங்க்கில் போயிட்டு அந்த ஐட்டமோட டார்கெட்டை இங்கே நம்ம என்ட்ரு பண்ணலாம். நமக்கு இங்கே நம்ம டேரெக்டாக ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோட லிங்கை கொடுத்துட்டு அவங்க அந்த என்ட்ரியை பார்க்குற மாதிரி செட் பண்ணலாம். ஆனால் டேரெக்டாக அந்த ஐட்டமே வியூ பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம டைனமிக்காக இங்கே கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஹைப்பர் லிங்க் மாடலை இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம இங்கேயே டைனமிக் கண்டென்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், வியூ ஐட்டம்னு.
லிங்க் டு ஐட்டம். ஸோ இதை ஆட் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து ஒரு லிங்க் க்ரியேட் ஆகிடும். இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக அந்த டீச்சர் ஆட் பண்ண அந்த ஐட்டமை இந்த பிரின்சிபல் வியூ பண்ண முடியும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம அதை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அது ரெடி டு டெஸ்ட்டில் இருக்குது. இந்த டெஸ்ட் மோடை கிளிக் பண்ணிவிட்டு மேனுவல் செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் கொடுத்தோம்னா இப்போ நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் போய்ட்டு ஒரு ஐட்டம் ஆட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் இமெயில் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இங்கே நான் ஒரு நியூ என்ட்ரி ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ புது என்ட்ரி இங்கே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது அந்த நம்ம க்ரியேட் பண்ண பவர் ஆட்டோமேட் ஃப்ளோ ரன் ஆகணும். ரன் ஆகிட்டு நமக்கு மெயில் ட்ரிகர் ஆகணும். ஸோ இப்போது நம்ம ஃப்ளோக்கு வந்தால் இதனோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை நம்ம லைவாக பார்க்கலாம். ஸோ இது வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு வித்தின் செகண்ட்ஸில் யுவர் ஃப்ளோ ரேன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக மெயில் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃப்ளோவோட டீட்டெயில்ஸ் செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா இங்கே ரன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி செக்ஷனில் இது வரைக்கும் இந்த ஃப்ளோ எத்தனை தடவை ரன் ஆகிருக்கு, அதனோட ஸ்டேட்டஸ் என்ன, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட்ஸில் இந்த ஃப்ளோ ரன் ஆகிட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு. இதை கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கூட நம்ம செக் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது எரர் ஆகிட்டு இது ஃபெயிலியரில் இருந்தால் கூட அது எங்கே ஃபெயிலியர் ஆகிருக்கு, என்ன ப்ராப்ளம்ன்றது நம்ம இங்கே வியூ பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ளோ வந்து ப்ராப்பராக ரன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அவுட்லுக்கில் லாகின் பண்ணி மெயில் வந்திருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ என்னோட அவுட்லுக் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னோட இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ண பவர் ஆட்டோமேட்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ இந்த மெயிலோட சப்ஜெக்ட் லைன் பாருங்கள், நம்ம கிளாஸ் கோலன் அப்புறம் இங்கே கிளாஸோட வேல்யூ கொடுத்தோம், அந்த மாதிரி 10 ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இமெயில் பாடியிலே கூட திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ நியூ என்ட்ரி ஆடட் இன் கிளாஸோட வேல்யூ அப்புறம் அந்த டீச்சர் நேம் நம்ம என்ன கொடுத்தோமோ அது டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்புறம் வியூ த ஐட்டம் ஹியர். ஸோ இந்த லிங்க் வந்து இப்போ நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. இதை எப்படி ஹைப்பர் லிங்காக மாற்றுறதுன்னு நான் வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு லிங்க் மாதிரி இருக்குது. இதை காப்பி பண்ணி நான் நியூ டேப்பில் போடுறேன். ஸோ இப்போ டேரெக்டாக அந்த ஐட்டமை நம்ம வந்து வியூ பண்ண முடியுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ளோவை பார்த்துட்டோம். இதோட செகண்ட் ஆஃப் வந்து இந்த பிரின்சிபல் ஒவ்வொரு குவார்ட்டருக்கோ இல்லை ஒவ்வொரு மந்த்துக்கோ இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் மெயிலை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ஃப்ளோவை வந்து செட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மென்பொருள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு பவர் ஆட்டோமேட்டில் எந்த மாதிரி சினாரியோஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சினாரியோஸை நம்ம வரப்போகிற பவர் ஆட்டோமேட் சீரீஸில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப சீக்கிரமாக போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.